மலேசிய அருங்காட்சியகத்துறைக்கும் தாங் எம்பயர் நிறுவனத்திற்கும் இடையிலான வரிசான் டலம்பர் படுவான் படு சித்தியாப் சோப்பான் என்ற தலைப்பில் உத்திசார் கூட்டு முயற்சியை மலேசிய அருங்காட்சியகத்துறை வாயிலாக தேசிய ஒற்றுமை அமைச்சு இன்று தொடக்கி வைத்தது. மலேசிய அருங்காட்சியகத்துறையின் கேலரி ஒன்றில் நடைபெற்ற விழாவை தேசிய ஒற்றுமை அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ அஸ்லினா பின்தி அப்துல் ஹமீத் தொடக்கி வைத்தார். ஒற்றுமை எனும் கருப்பொருளை மையமாக கொண்ட அக்கூட்டு முயற்சியில் தேசிய ஜவுளி அருங்காட்சியகம், தேசிய அருங்காட்சியகம், தொங் பால் மற்றும் தொங் சா பிளஸ் ஆகியவை கைகோர்த்துள்ளன. அம்முயற்சி அருங்காட்சியகங்களின் சேகரிப்புகளுக்கு புதியதொரு பரிணாமத்தை அளிக்கும் வகையில் சேகரிப்புக்குரிய பின்கள், கொலெக்டிபிள் பின்ஸ் மற்றும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சிறப்பு தங்க நாணயங்கள் போன்ற பாரம்பரியம் சார்ந்த பொருட்களை முன்னிலைப்படுத்துகிறது. 2026 தேசிய தினம் மற்றும் மலேசிய தினத்தையொட்டி வரலாற்று மற்றும் கலாச்சார கதைகளை சொல்லும் அருங்காட்சியக கலை பொருட்களின் உந்துதலுடன் இவை உருவாக்கப்பட்டுள்ளன. மூங்கில் குருத்து, பீனிக்ஸ் பறவை, மயில், குதிரை, பாம்பு வடிவம், செம்பருத்தி என 6 பாரம்பரிய ஜவுளி வடிவங்கள் இடம்பெற்றுள்ளன. அதேவேளை குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சிறப்பு தங்க நாணயம் மலேசியாவின் வரலாற்றை கொண்டாடும் வகையில் அமைந்துள்ளன. கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் பழையின பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தின் அடையாளமாக சுதந்திர தந்தை துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்ஹாஜ் அவர்களின் உருவமும் அதில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டு முயற்சி பொது சேவைகளை வழங்குவதில் அரசாங்கம் கடைபிடிக்கும் முழு அரசாங்க மற்றும் முழு சமூக அணுகுமுறைகளை காட்டுவதாக டத்தோ அஸ்லினா அப்துல் ஹமீத் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த கூட்டு முயற்சி 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு ஆகஸ்ட் 3 முதல் செப்டம்பர் 27 வரை நடைபெறும். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.